வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கிறேன். அன்றைக்கு நான் சிவப்பு முள்ளங்கி தான் ஒரு சின்ன சமையல் செய்ய போறேன். இந்த முள்ளங்கி சாப்பிடுறது மிகவும் நல்லது. பல நோய்களுக்கு இது மருந்து. பச்சையா சாப்பிடுறது இன்னும் நல்லது. நான் இன்றைக்கு ஒரு சின்ன வெங்காய பிரட்டல் மாரி தான் இத செய்ய போறேன். நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். சுத்தமா கழுவி இந்த முள்ளங்கி கழுவும்போது நாங்க சுத்தமா கழுவ வேணும். மணல் இருக்குது. அதனால வடிவா கழுவி எடுக்க வேணும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, ஒரு தக்காளி பழம், கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். எல்லாம் சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் தாய்ச்சில ஒலிவ எண்ணெய் ஒலிவ எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். ஒலிவ எண்ணெய் விழக்கூடியது தான். ஆனா ஆரோக்கியமானது, நோய் வராதது, உடம்புக்கு நல்லது. ம். அந்த எண்ணெயில நான் எல்லாம் ஒன்றா தான் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பில்ல, கடுகு, சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நான் அத வதங்க விட்டுருக்கேன். பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டுது. நிறையவா இருந்தது. எல்லாம் வதங்கின பிறகு ஒரு கொஞ்சமா வந்துட்டுது. அதுக்கு பிறகு நான் காரத்துக்கு அ மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள். இதுதான் மிளகுத்தூள், உப்புத்தூள், மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். கட்டத்தூள் சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ கட்டத்தூள் இல்ல. அதுக்காண்டி காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நாங்க மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு நான் சுத்தமா கழுவி வச்சிருந்த அந்த முள்ளங்கியையும் இதோட சேர்க்கிறேன். முள்ளங்கில கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது. அப்படியே கொஞ்சம் நாங்க மூடி விட்டோம்னு சொன்னா, கொஞ்சம் அது வதங்கி வந்துரும். ஆகிலும் வதக்கி எடுக்கக்கூடாது. ஒரு அளவா வதங்கியிருந்தாலே போதும். கட்டாயம் முள்ளங்கிய பார்த்தீங்கன்னு சொன்னா வாங்கி சாப்பிடுங்க. இது புற்றுநோய்க்கு குணமாக்கும், பிரஷருக்கும் நல்லம், சீனி வருத்தத்துக்கு நல்லம், எல்லாத்துக்கும் நல்லம். பச்சையா சாப்பிடுறது தான் மிகவும் நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே! எனக்கு தெரிந்த மாரி சமைச்சு நான் வீடியோ போடுறேன். அத பார்த்து சப்போர்ட் பண்ற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியுடன் உங்கள் பானு. நன்றி உறவுகளே!